ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எக்ஸப்ட் நிஃப்டி பேங்க் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி 50 29 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 25936 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 84628 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 150 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 99 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 58214 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 268 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 30860 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் 53819 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 30 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா ரொம்ப டைம் ஆயாச்சு, இன்னும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. என்எஸ்சியோட வெப்சைட்லேயே பார்த்து இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ அப்டேட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு விச் மீன்ஸ் டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன், இல்லைனா வீடியோட லாஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டலோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. 330 ரூபா லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ். ஐ திங்க் ஐபிஓ ப்ரைஸோட பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த பங்கு வந்து ஐபிஓ ப்ரைஸோட கம்மியாக தான் ட்ரேட் ஆகுது. டாடா கேபிட்டலோட Q2 ரிசல்ட்ஸில் நெட் ப்ராஃபிட் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1097 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 2% தான் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7737 கோடியாக இருக்குது. இது போக எக்ஸ்பென்சஸ் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6246 கோடியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஸ்லைட்லி விழுந்திருக்கு. 14.18% இருக்குது. 14.18% இருக்குது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 2.7% குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,43,896 கோடியாக இருக்குது. ரீட்டெயில் அன்செக்யூர்ட் ஃபார்ம்ஸ் 11.6% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கிராஸ் லோன் புக்கில் கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ இதில் கிராஸ் என்பிஏ 1.6% இருக்குது. நெட் என்பிஏ வந்து 0.6% இருக்குது. கிராஸ் என்பிஏ 1.6% இருக்குது. நெட் என்பிஏ 0.6% இருக்குது. எம்ப்ளாயீஸ் கவுண்டு 29,992 வச்சுருக்கிறாங்க. இது போக அவங்க மென்ஷன் பண்ணுறது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 22% இயர் ஆன் இயர் பேசிஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. கிரெடிட் குவாலிட்டி பார்க்கும்போது ஆனுவலைஸ்டு கிரெடிட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 பேசிஸ் பாயிண்ட் ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ ஓரளவு ரிசல்ட்ஸ் ஒரு நார்மல் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஐபிஓ ப்ரைஸ் கிட்ட தான் ட்ரேட் ஆகுது. 330 ரூபா தான் இருக்குது. நாளைக்கு ஒரு கொஞ்சம் மேலே ட்ரெண்ட் போச்சுன்னா நல்லாயிருக்கும். டாடா கேபிட்டல் ஒரு 10% அப்பர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதில் நானும் ஒருத்தன். ஏன்னா ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓவில் கிடச்சதை வந்து அப்படியே தான் நான் வச்சுருக்கிறேன். ஒரு ஷேர் கூட எக்ஸிட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். ஸோ நாளைக்கு இப்படி ஒரு நியூஸ் டாடா கேபிட்டல் 10% அப்பர் சர்க்கியூட் டியூ டு ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தால் யாரெல்லாம் ஹாப்பின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அதில் ஒருத்தன் ஹாப்பி அடைவேன். நெக்ஸ்ட் டிவிஎஸ் மோட்டாரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 41.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 833 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 25% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 14,051 கோடி. எபிட்டா 1509 கோடியாக இருக்குது. 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 12.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 100 பேசிஸ் பாயிண்ட் எபிட்டா மார்ஜின் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இது போக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் 2 வீலர் 3 வீலர் சேல்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் வந்து 15.07 லேக் யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாட்டு 23% இயர் ஆன் இயர் பேசிஸில் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செக்மெண்ட் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இப்போ மோட்டர் சைக்கிளில் 20% க்ரோத் காமிச்சிருக்கு. 6.73 லேக் யூனிட் சேல்ஸ் ஆயிருக்கு. அதே ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் 30% க்ரோத்து 6.39 லேக் யூனிட் சேல்ஸ் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் டூ வீலர் சேல்ஸ் வந்து 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3.63 லேக் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் 3 வீலர் சேல்ஸ் பார்க்கும்போது ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்குது. 41% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 0.53 லேக் யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரிக் சேல்ஸு 7% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ டோட்டல் இவி சேல்ஸ் வந்து 0.80 லேக் யூனிட்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில் டோட்டல் சேல்ஸ் 2 வீலர் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 26.86 லேக் யூனிட். 3 வீலர் சேல்ஸ் வந்து 0.98 லேக் யூனிட்ஸ் 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் எக்ஸ்போர்ட் 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7.52 லேக் யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் அந்த டேட்டா சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர். அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஹைலைட்ஸு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில் ரெவன்யூ மட்டுமே 25% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 21,986 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,279 கோடியாக இருக்குது. ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ் மோட்டார் 70 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்காங்க. 3,547 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. 2.5% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. பட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷன் இப்போதைக்கு நம்மளால் கிட்ட கூட போக முடியாது. இது டிவிஎஸ் மோட்டார் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஆர்விஎன்எலோட ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருந்துச்சு. நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேட் வந்து இவங்களுக்கு ஒரு 165 கோடி ஒருத்தா ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு ஒரு ஆக்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு மார்க்கெட்டில்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு இப்போ இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ ரேப்பிடாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸு, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு இது தாண்டி பார்க்கும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆனால் டாப் பொசிஷனில் இருக்கிறது ஃபினான்ஷியல் 22ல் இன்ஜினியரிங் குட்ஸ் தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் பெட்ரோலியம், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, கெமிக்கல்ஸ், ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மா, ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ். இந்த எலக்ட்ரானிக்ஸ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப் கொடுக்குது. டேட்டாவோட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட எக்ஸ்போர்ட் 16.4% விழுந்திருக்கு இந்த ஃபினான்ஷியல் 26ல் ஃபஸ்ட்டு 6 monthsல. $30.6 billion நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் பார்க்கும்போது $36.6 billion இருந்திருக்கு. ஸோ அதுலேருந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 16.4% இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. ஆனால் அதே இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஓவரால் எக்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸில் $59.3 billion 5.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் எடுத்து பார்க்கும்போது 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறிப்பாட்டு இந்த ஐஃபோன்லாம் நம்ம இப்போ வந்து பெகட்ரான், வெஸ்ட்ரான் அது மூலமாட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுலாம் ரேப்பிடாக எக்ஸ்பென்ஷன் ஆகுது டாடா எலக்ட்ரானிக்ஸ் அந்த கம்பெனிஸ் மூலமாட்டு. ஸோ $22.2 billion இந்த எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் நம்ம இந்தியாவிலேருந்து பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 22ல் 7வது இடத்துலேருந்து டாப் எக்ஸ்போர்ட் பொசிஷனில் 24ல் 5வது இடத்துல வந்துச்சு. இப்போ 25ல் வந்து 3rd பொசிஷனுக்கு வந்திருக்கு. இன்ஜினியரிங் குட்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் 3rd பொசிஷனுக்கு வந்திருக்குது. ஸோ எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக எக்ஸ்பென்ஷன் ஆகிறத பார்த்தா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை பின்னுக்கு தள்ளிட்டு அவங்க மின்னுக்கு வரது மாதிரி தெரியுது. இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டீல், டாடா ஸ்டீல் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே மேலே போகுது. என்னென்னா இப்போ சைனாலேருந்து ஸ்டீல் இங்கே வர்றது பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. ஸோ அங்கேருந்து ஸ்டீல் வர்றது குறிப்பாட்டு குளோபல் கம்பெனிஸ்லேருந்து இங்கே இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகிற ஸ்டீல் வந்து குறையுது. அது இல்லாமல் ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டதுனால நம்மளோட டொமஸ்டிக் கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ சேல்ஸும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாடா ஸ்டீலோட ரிசல்ட்ஸில் பார்க்கும்போது கூட அவங்க சொன்னது டிமாண்டு குளோபல் லெவலில் கம்பேர் பண்ணும்போது டொமஸ்டிக் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜிண்டால் ஸ்டீல், டாடா ஸ்டீல்லாம் ஒரு 4% ரேலியாக இருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில். ஒரு ரெக்கார்ட் ஹையை கூட டச் பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸாக்டாக எடுத்து பார்க்கல. டாடா ஸ்டீல்லாம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்குது. பட் இப்போ எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷனில் இருக்கிறதுனால தொட முடியாது. ஆனால் மோடிலால் ஓசல் என்ன சொல்கிறாங்கன்னா நியூட்ரல் ரேட்டிங்கில் வந்து டாடா ஸ்டீலுக்கு வந்து பைக்கால் கொடுக்குறாங்க. $210 டார்கெட் ப்ரைஸு. இன்க்ரெட் ஈக்விட்டிஸ் சேலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ரெடியூஸ் ரேட்டிங்லேருந்து ஆட் ரேட்டிங்கு மாற்றுறாங்க. $158 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பட் இதெல்லாமே வேல்யூஷன் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. JSW ஸ்டீலோ சரி, டாடா ஸ்டீலோ சரி, செயிலோ சரி, எனக்கு தெரிஞ்சு டாடா ஸ்டீல் இருக்குன்னா வச்சுக்கோங்க, லாங் டேர்முக்கு ஒர்த்தாக இருக்கும். அவ்வளோதான். ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவரோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த வாட்டி ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மொக்கையாக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் 25.89% விழுந்திருக்கு. 638 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4.2% இன்க்ரீஸாக இருக்குது. 11,685 கோடியாக இருக்குது. எபிட்டா 2,080 கோடியாக இருக்குது. இது கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்குது. நெக்ஸ்ட் எபிட்டா மார்ஜின் 17.8% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த குவார்ட்டரில் 2,699 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பீரியடில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பிளாஸ்ட் ஃபர்னான்ஸை பகவதி சுபத்ரிகா BF2 அங்குல் பிளான்ட்டில் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே 4.6 million tons per annum ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது. அது இல்லாமல் ஹாட் மெட்டல் கெப்பாசிட்டி 4.25 million tonsலேருந்து 8.85 million tons காட்டு அவங்க டபுள் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னான்ஸ் அந்த BOF2 அங்குல் பிளான்ட்டில் 3 million tons per annum பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னான்ஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதாட்டும் சொல்லியிருக்காங்க. க்ரூட் ஸ்டீல் கெப்பாசிட்டி 6 million tons per annumலேருந்து 9 million tons per annum மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓவரால் ஸ்டீல் மேக்கிங் கெப்பாசிட்டி 9.6 million tonsலேருந்து 12.6 million tons per annum மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. BF2 BOF2 இங்கே அந்த அங்குல் பிளான்ட்டில் அது வந்து 12 million tons per annum மட்டும் ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டோட்டல் கெப்பாசிட்டி ஃபினான்ஷியல் 26ல் 15.6 million tons per annum மட்டும் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கௌதம் மல்ஹோத்ரா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் கீ மேனேஜரியல் பர்சனல் ஆட்டு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு போர்டு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இது ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இது போக ஸ்டீல் ப்ரொடக்ஷன் 2 million tonsஸாக இருந்திருக்கு இந்த குவார்ட்டரில். 1.97 million tonsலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டீலோட சேல்ஸ் 1.87 million tons, இதுவும் மார்ஜினலி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வேல்யூ ஆடட் ஸ்டீல் வந்து பார்க்கும்போது 73% இருக்குது. இது ஆல் டைம் ஹை. எக்ஸ்போர்ட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் சேல்ஸில். ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸ். ஆக்சுவலி இதில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ப்ராஃபிட்டில் அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங் டைமுக்கு ஃபார்மா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாமா, நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு நாட்கோ ரெட்டி அது மட்டும் வாங்கினா போதுமா அப்படின்னு சொல்லி நான் இது வந்து அந்த டெலகிராம் குரூப்பில் ஒரு நண்பர் அவரோட போர்ட்ஃபோலியோட ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருந்தாரு. 4 lakhs கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் எதெல்லாம் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 ஸ்டாக் தான் வாங்கியிருந்தாரு.
நானே அதை மறந்து போச்சு எனக்கு. ரெண்டனா வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸ் தான். ஒன்று ரெட்டிஸு, இன்னொன்று வந்து நாட்கோ ஃபார்மான்னு நினைக்கிறேன், இன்னொன்று வந்து ஐடிசி, இன்னொன்று வந்து ஏதோ ஒரு சில ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருந்தாரு. மொத்தமே 4 ஸ்டாக் தான் வாங்கியிருக்காரு. 4-5 ஸ்டாக் தான் இருந்து அதில் 4 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. நான் அதை அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன், மறந்தே போச்சு. யாராக இருந்தாலும் அந்த தவறை பண்ணாதீங்க. அதாவது வாரன் பஃபட்டோட ரூல் தான், டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். அது வந்து மிஸ்டேக் ஆகும். இப்போ 50 முட்டையை கொண்டு ஒரு கோழியில் அடை வச்சா அது வந்து 50 பொரிக்க வாய்ப்பே இல்லை. 20 முட்டை கூட ஒழுங்காக பொரிக்காது. ஸோ நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டுங்கிறதே ஒரு கெஸ்ஸிங் தான். அதாவது லாங் டேர்மில் இப்படி பண்ணும் அப்படிங்கிறது அது ஒரு கெஸ்ஸிங் தான். கண்டிப்பாக பண்ணணும்லாம் தெரியாது. ஸோ அந்த டைமில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ பிரித்து தான் போடணும். இப்போ நீங்கள் நாட்கோ ரெட்டிஸ்லேயே கன்ஃபார்மாட்டு இருக்க பணத்தெல்லாம் அதில் கொண்டு போட முடியாது. பிரித்து தான் போடணும். இப்போ நானே இப்போ மோட்டார் செக்மெண்ட்டில் போடுறேன், ஃபார்மா செக்மெண்ட்டில் போடுறேன், ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் போடுறேன், ஐடி செக்மெண்ட்டில் போடுறேன். இப்படி பிரித்து தான் போடுறேன். இது மட்டும் இல்லாமல் சில பென்னி ஸ்டாக்ஸ் நாம் வாங்கி வைக்கிறோம். அது எதுக்குன்னா சரி ஒரு லக் அடிச்சா நமக்கு ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்குறது, ஐபிஓ அப்ளை பண்ணுற மாதிரி. அது வந்து தனி கேட்டகரி. அது வந்து அடித்தா மழை இல்லைனா தூர போடுற அந்த கதை தான். ஆனால் நீங்கள் வந்து 10 இயர்ஸுக்கு வெறும் ஃபார்மா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தவறான ஒரு முன்னுதாரணம். நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. என்னோட ஒப்பீனியன் 10 இயர்ஸுக்கு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னா எல்லா செக்டார்லையும் பிரித்து போடுங்க. இப்போ ஃபார்மா இருக்குது, ஐடி இருக்குது, மோட்டார் செக்மெண்ட் இருக்குது, அப்படி ஃபினான்ஸ் இருக்குது. அது மாதிரி பிரித்து போடுங்க. பேங்க்ஸ் இருக்குது. எல்லாமே டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய செக்டார் தான். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்படி பிரித்து போடுங்க. ஃபார்மாவில் மட்டுமே போடுவேங்கிறது ஒரு தவறான முன்னுதாரணம். அதை பண்ணாதீங்க. M&M ஃபினான்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட ஃபினான்ஸ் அந்த ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 564 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 14.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2279 கோடி. டோட்டல் டிஸ்பர்ஸ்மெண்ட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லோன் புக் எக்ஸ்பேண்ட் ஆனது 13% இருக்குது. இது போக ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் டிஸ்பர்ஸ்மெண்ட் செக்மெண்ட்டில் வந்திருக்கு, 41% இயரான பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டி ஸ்டேஜ் 3 அசட்ஸு அந்த லோன்ஸ் வந்து 3.9% இருக்குது. ஸ்டேஜ் 2 ப்ளஸ் ஸ்டேஜ் 3 GS2 ப்ளஸ் GS3 9.7% இருக்குது. கிரெடிட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.2% இருக்குது. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ ஹெல்த்தியாக தான் இருக்குது, 19.5%. டயர் 1 கேபிட்டல் 16.9% இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ ஆன் ஸ்டேஜ் 3 லோன்ஸ் 53% இருக்குது. டோட்டல் லிக்விடிட்டி பஃபர் 8572 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் கலெக்ஷன் எஃபிஷியன்சி ஸ்ட்ராங்காக தான் ரிமைன் ஆகுது, 96% இருக்குது. நான் வெஹிக்கிள் ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோ 33% இயரானர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்எம்இ செக்மெண்ட்டில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட ஃபினான்ஸ், குறிப்பாட்டு மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ், அதோட அசட் புக் வந்து 34% இயரானர் பேசிஸில் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குது. ஸ்டேஜ் 3 அசட்ஸ் வந்து குவார்டர் எண்டில் 1.4% இருக்குது. ஸோ அசட் குவாலிட்டி பார்க்கும்போது லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அது வந்து அந்த செக்மெண்ட்டில் கூட ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது M&M ஃபினான்ஷியல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. அதானி கிரீன் எனர்ஜியோட ரிசல்ட்ஸு நெட் ப்ராஃபிட் 644 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ளாட்டாக இருக்குது, 3008 கோடி. எபிட்டா 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2603 கோடி. மார்ஜின் 86.5% இருக்குது. இது வந்து அதானி கிரீன் எனர்ஜி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. IRFC இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் இவங்க ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஆக்சுவலி வாதவன் போர்ட் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கோடி ஃபண்டிங் பண்ணுறதுக்கு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இதை இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. ஸ்ரீ சிமெண்டோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 80 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ 17.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4761 கோடி. நெட் ப்ராஃபிட் 308 கோடி, 76 கோடியிலேருந்து 308 கோடி, 4 மடங்கு ஜம்பு. எபிட்டா 59% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 973 கோடி. மார்ஜின் 20.5% இருக்குது. சேல்ஸ் வால்யூம், டோட்டல் சிமெண்ட் சேல்ஸ் வால்யூம் 6.8% இயரான பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் ஆஃப் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் 21.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் ட்ரேட் வால்யூம் 14.9% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 80 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்ரீ சிமெண்ட் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 3 டிவிடன் பேமெண்ட் ஆகிறது நவம்பர் 14 முன்னாடி பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நியூஜென் சாஃப்ட்வேரோட Q2 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 64% இந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 82 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 401 கோடியாக இருக்குது, 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட் 93.5 crores இருக்குது, 166% க்ரோத் காமிச்சிருக்கு. எபிட்டா வந்து 138% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 102 கோடியாக இருக்குது. எபிட் மார்ஜின் 12% இன்க்ரீஸ் ஆகி 23.3% இருக்குது. இந்தியன் பிஸ்னஸ் ரெவன்யூ 95.3 crores-லேருந்து 117.8 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EMEA பிஸ்னஸ் ரெவன்யூ 103.4 crores-லேருந்து 124.5 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. APAC பிஸ்னஸ் ரெவன்யூ 49.9 crores-லேருந்து 63.45 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூஎஸோட பிஸ்னஸ் ரெவன்யூ 72 crores-லேருந்து 95 crores இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.
இது வந்து நியூஜென் சாஃப்ட்வேர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷனில் இருக்குது. இப்போதைக்கு நம்மளால் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.